வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கையாளன் தவம். என்னப்பா நீ இந்த பிக் பாஸே விட மாட்டேன், மீண்டும் பிக் பாஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டே அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். எப்போ நீ வேலை பார்க்குறப்ப கூட இந்த சட்டையும் இந்த இதெல்லாம் கலட்ட மாட்டேன் அப்படின்னா, வேலை பார்க்குறப்பெல்லாம் நான் வேறு ட்ரெஸ் தாங்க போட்டிருப்பேன். ஆனால் வீடியோ நான் இதை எப்போவுமே கூடவே வச்சுருப்பேன். ஏன்னா இது நமக்கு ஒரு யூனிஃபார்ம், இது ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராண்டு. யாரோ பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்காங்கல்ல, பச்சை துண்டு தான் நமக்கு பிராண்டு, இந்த பச்சை சட்டை தான் நமக்கு பிராண்டு. அதனால் நான் வச்சுருப்பேன். எப்போல்லாம் வீடியோ போடணுமோ அப்போல்லாம் எடுத்து கட்டிக்கிருவேன். அதனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதீங்க, வேலை பார்க்குறப்ப இந்த ட்ரெஸ்ஸோடு நான் இருக்க மாட்டேன். சரி, ஏன் மீண்டும் பிக் பாஸ் அப்படின்னா, நீங்கள் என்னோடய கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். பிக் பாஸில் அவங்க போட்டிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன்ல, பிக் பாஸுக்கே போகாதீங்க, பிக் பாஸை பற்றி கழுவி ஊற்றுறாங்க கீழே. அது ஒரு கேவலமான நிகழ்ச்சி, அது பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு நிகழ்ச்சி, விவசாயிகள்லாம் உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு பயங்கரமான வெறுப்பாகவே கமெண்ட் பண்ணுறாங்க. இவ்வளவு வெறுப்பாக இப்போ தயவு செய்து போயிடாதீங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. பிக் பாஸுக்குள்ளே போயிடாதீங்க, அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் நிகழ்ச்சி, அது நமக்கெல்லாம் தேவையில்லாது, அந்த ஆணியை நீங்கள் பிடுங்க வேணாம், நீங்கள் உள்ளே போய் நல்ல விஷயங்கள் பேசினாலும் அதை அவங்க ஒளிபரப்ப மாட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் வண்டியாக கழுவி ஊற்றுறாங்க. உண்மைன்னு நான் பொய்ன்னு சொல்லலை. உங்களுக்கு வேணால் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பழைய வீடியோ போட்டிருக்க போய் கமெண்ட்ஸை படிங்க. இந்த வீடியோலையும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அப்பெல்லாம் படித்து பாருங்கள். பிக் பாஸ் வேண்டாம். அப்போ யார் தான் தமிழ்நாட்டில் பார்க்குறது? உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சியை கொடிகட்டி பறக்குது. அவ்வளவு கோடி போட்டு முதல்ல கமல் சார் அதை பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணன் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி யார் தான் பார்க்குறாங்க? சரி, நம்மளாம் பார்க்கலப்பா, அதை விவசாயிகள்லாம் பார்க்கல, கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சரி பார்க்குறவங்க பல கோடி பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது? ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை, பேரை அழிச்சிட்டு வேணால் நான் போடுறேன், இனிமேல் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறேன் நான், பிக் பாஸ் சம்மந்தமான கமெண்ட்ஸ். ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, அந்த நிகழ்ச்சி வந்து பல கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா அதன் மூலமாக வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்குதான். நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள், கமர்ஷியலாக பண்ணுங்கள். அதில் ஒரு 10% ஒரு நல்ல டாக்டர், நல்ல ஒரு ஆலோசகர், நல்ல ஒரு வக்கீல், இல்லை ரிட்டையர்டான ஒரு ஐபிஎஸ் அல்லது ஒரு நீதிபதி, ரிட்டையர்டான நீதிபதி, ஒரு விவசாயி, இப்படி இவங்களையெல்லாம் கொண்டு போய் ஒருத்தர் 2 பேர் உள்ளே விட்டிங்கன்னா சில நல்ல விஷயங்களாவது பேசுவாங்கள்ல, இந்த நாட்டுக்கு நல்ல விஷயங்களாவது போய் சேரும்ல அப்படின்னு ஒரு டாக்டர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இது தோணியிருக்கு. ஏன் ஒரு மருத்துவரை நீங்கள் உள்ளே கூட்டி கொண்டு விட மாட்டேன்றீங்க? மக்களுக்கு 4 நல்ல கருத்து பேசுவாங்க. நீங்கள் 90% கமர்ஷியலாக லாபம் எடுங்க, ஒரு 10% மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு ஒரு டாக்டர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் இப்போ இருக்கிற கீழே இருக்கிற கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு விட்டுறாதீங்க, பிக் பாஸ்க்கு போங்க. ஏன்னா ஊடகத்துடைய வெளிச்சம் யார் மேலே படுதோ அவங்களுடைய செய்திகள் தான் இந்த உலகத்துக்கே போய் சென்றடையுது.